வணக்கம். 2024 நவம்பர் 27 புதன்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இலங்கை திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவை அடைந்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அது முல்லைத்தீவிற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேசன் துறைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இலங்கை அருகே பயணிக்கக்கூடிய வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டு கரையை நிச்சயமாக அடையும். 29ஆம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கையும், 30ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு கிழக்கையும், டிசம்பர் 1ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் கரையை புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே பென்சம் என்ற புயலாக உருவெடுத்து கரை கடக்கும் முன் செயலிழந்து, அதாவது இப்பொழுது இன்றைக்கு மதியமே பென்சமாக உருவெடுத்து விடும். பிறகு படிப்படியாக அது இலங்கைக்கு வட இலங்கை பகுதிக்கு வரும்பொழுது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும். கரை கடக்கும் வரை மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டில் தொடரும். கரை கடந்த அரபிக்கடல் போகும் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். இன்றைக்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கிவிடும். டெல்டாவில் தற்பொழுது மழை ஓய்ந்திருந்தாலும் அது குளிரலை கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கண்டிப்பாக மழைப்பிடிப்பு தொடங்கி தீவிரமடையும். நேற்றைய பொழுதை விட இன்றைக்கு மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கிறது. வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி வரை மழை இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும். விரிவான அறிக்கை பார்த்து பயன்பெறுக.